எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு மரவள்ளி கிழங்கு பூசணிக்காய் போட்டு ஒரு வெள்ளைக்கரு தான் வைக்க போகிறேன். வாங்க அதுக்கு என்ன பொருட்கள்னு பார்ப்போம். அதுக்கு பூசணிக்காயும் மரவள்ளி கிழங்கும் வெங்காயம் மிளகாயும் அவிய வச்சிருக்கிறேன். அவியட்டும். இப்போ பாருங்கோ, மரவள்ளி கிழங்கு பூசணிக்காய் அவிஞ்சு வந்துடுது. இந்த இடையில நான் ஒரு கொஞ்சம் கறித்தூள் போடுறேன். அதோட சேர்த்து உப்பையும் போடுவோம். அவியட்டும். இதற்கு கிளறி போட்டு மூடி விடுவோம். இப்போ அவிஞ்சு கொண்டு வந்துடுது. இப்போ உள்ளி மிளகாயும் போட்டு தேவையான கறிப்பாலையும் விடுவோம். இப்போ கிண்டுவோம். இதுக்கு ரெண்டு கருவேப்பிலையும் போட்டு ஓகே, எங்கள் மரவள்ளி கிழங்கு ரெடி ஆகிடுது. இது தாளித்து போடுவோம். ஓகே, இப்போ பூசணிக்காய் மரவள்ளி கிழங்கு ரெடி ஆகிடுது. இதுக்கு இப்போ தாளித்து போடுவோம். போட்டுட்டு இதை கிண்டி விடுவோம். ஓகே, எங்கள் மரவள்ளி கிழங்கு பூசணிக்காய் கறி ரெடி ஆகிடுது. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.